Welcome to Taste of Veggie. இந்த Mother's Day special episodeல ஒரு special sweet பண்ண போறோம். அத பண்ணி காமிக்கிறதுக்கு I have my wonderful friend மாலா வீரராகவன் here. லட்டுன்னு நம்ம சொன்னாலே திருப்பதி ஞாபகம் வரும் நம்ம எல்லாருக்கும். அதுபோல் சக்கரை பொங்கல் நம்ம சொன்னாலே ட்ரிப்ளிகேனில் உள்ள பார்சாதி கோவில் தான் ஞாபகம் வரும். அதே அக்ரஹாரத்தில் நான் வளர்ந்தவ. ஸோ எங்கள் அம்மா நிறைய தடவை சக்கரை பொங்கல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த ரெசிப்பியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாமா? ஒரு கப்பு வந்து அரிசி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது வந்து டில்டா பாஸ்மதி. பாஸ்மதி ரைஸ் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் குழஞ்சி நல்லா வரும். சக்கரை பொங்கலுக்கு வந்து அது தெரியக்கூடாது, ரைஸ் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு மேஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் வந்து காலுக்கும் குறைச்சலாக பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1க்கு 2 வெல்லம். இது பொடிச்ச வெல்லம். அப்படி பொடி கடைக்கல உருண்டை வெல்லம் தான் இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பைரெக்ஸ் அந்த இதில் போட்டு பவுலில் போட்டு மைக்ரோவேவ் பண்ணி அதை உருக்கி அதை வந்து நெசுக்கி அதை யூஸ் பண்ணலாம். 1:2ன்றது ப்ரப்போர்ஷன். நீ உருண்டை வெல்லம் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த பொடி வெல்லம் யூஸ் பண்ணாலும் சரி. இது வந்து ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். ஆனால் வந்து இதுக்கு ஒரு டிப்பு ஒன்று கொடுக்கலாம். முழு ஏலக்காய் என்னன்னா ஒரு கையில் எடுத்துட்டு ஒரு சின்ன மிக்சியில் சுகரை போட்டு ரெண்டுத்தையும் பொடிச்சா நல்லா நெய்ஸாக வரும். இது வந்து முந்திரி 1 கப்பு. அந்த முந்திரியை வந்து நான் வறுத்துட்டு முழுசாகவும் போடலாம், இல்லை பொடிச்சும் நீ வந்து கட் பண்ணி சின்னதாகவும் போடலாம். வேணுன்றவா திராட்சையை போடலாம், உலர்ந்த திராட்சை. ஸோ அன்சால்டட் பட்டரில் நெய் பண்ணினது, ஆற்றுலே பண்ணினது. ஸோ அதனால 6 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஜஸ்ட் ஒரு சிட்டிக்க போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் அந்த இது வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இந்த வெல்லத்தோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியணும் தூக்கலா அப்படின்னா இந்த சால்ட்டு போட்டானா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாமா? ஓகே. அரிசியும் பருப்பையும் ஒன்றா கொட்டிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வெறும் வானலியில், வெறும் பேனு, நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் சரி, எந்த பேனாக இருந்தாலும் அதில் இதை வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே குத்த வேண்டாம். இது ரெண்டுத்தையும் வெறும் வானலியில் வறுக்கணும். சிவக்க வறுக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு வாசனை போக, இந்த பச்சை வாசனை வரும் பைத்தம்பருப்பில் யூஸ்வலாக. நீ வெறும் பொங்கல் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வந்து கொஞ்சம் வறுக்கணும். இப்போ நான் அந்த வானிலையில் வறுத்து இன்ஸ்டன்ட் பாட்டில் 12 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். அரிசி நம்ம 1:4 லெஸ் தென் குவார்ட்டர் பைத்தம்பருப்பு போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் 5 கப்பு டு 5.5 கப்பு தோராயமாக தண்ணி குத்திருக்கேன். சரியா? தண்ணி குத்தி 12 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கு. ஸோ இது நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதிலே பண்ணினா இது குறுகலான பாத்திரன்றதுனால மசிக்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால நான் இப்போ இதை வந்து ஒரு அகலமான இதில் கண்டெய்னரில் நான் மாற்றிருக்கேன். இப்போ மாற்றிட்டு நல்லாவே உனக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி. நான் இதை வந்து ஸ்பூனால் மசிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷரில் நான் மசிப்பேன். எலக்ட்ரிக் இதை யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மத்தால் மசிச்சா ஈவனாக அழகாக வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ பாகு வைக்க போகிறோம். வெல்லம் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட்டில் அதில் வந்து வெல்லத்தை வந்து நம்ம இப்போ பாகு வைக்க போகிறோம். பாகு எப்படி வைக்கணும்னா டங்கு பாகுன்னு எங்கள் அம்மா சொல்லுவா. அது அப்படின்னா டங்குன்றது வந்து எதுக்காக அதை சொன்னான்னா, அந்த பாத்திரத்தில் பாகை வச்சுட்டு நல்லா கெட்டியாக வரும்போது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன டவரால் தண்ணியை குத்தி வச்சுட்டுருப்பா. அந்த எவஸ்லர் பாத்திரத்தோட சத்தம் அதில் வெல்லத்தை போடும்போது குத்திட்டு அது சுருட்டி அந்த வெல்லத்தை எடுத்து டங்குன்னு போட்டானா அந்த சத்தம், அந்த டவராவோட சத்தம் வரணும், டங்குன்னு ஒரு சத்தம். அதுக்கு தான் அந்த டங்கு பதம் சொல்லுவா எங்கள் அம்மா. ஸோ அந்த டங்கு பாக வச்சு இதை கலர போகிறோம். இப்போ அடுத்தது அதை பார்க்கலாமா? இப்போ சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து வெல்லத்தை போட்டிருக்கேன். அதில் அது நனைகிற அளவுக்கு 1/2 கப்பு வந்து தண்ணி குத்திருக்கேன். ஹையில் வைக்கணுன்றது இல்லை, மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். நிதானமாக ஆச்சுன்னா நம்ம அந்த பக்குவத்தை பார்த்து எடுக்கலாம். அந்த டங்கு பாகு பற்றி சொன்னேன் இல்லையா, அதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வெல்லம் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியில் குத்திருக்கேன்.
இது வந்து கரைஞ்சி போயிடுது. ஸோ அதனால் இன்னும் இருக்கணும்னு அர்த்தம். திரும்பி மீடியம் ஃப்ளேமில் நான் வைக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்து செக் பண்ண போகிறேன் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னும் கரையிறது தக்காளி பதத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் இன்னும் கூடுதலாக வைக்கணும். இப்போ பாகு பாருங்க நல்லா திக்காக எடுத்து. ஸோ நான் இப்போ இதில் வந்து போட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த சத்தம் வருதான்றத பார்த்திங்களா, டங்குன்னு சத்தம் கேட்டுதா? ஸோ அந்த சத்தம் வந்ததுனாலே அடுப்பை அணைச்சிடணும். இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை குழஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ஓகேயா? இப்போ எல்லா சாதத்தையுமே இதில் வெல்லத்தில் சேர்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலரணும். கலரிட்டு நான் இப்போ திரும்பி ஆன் பண்ணியிருக்கேன் அடுப்பை. ஏன்னா இது கெட்டி ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஆன் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்குறேன். நெய்யை வச்சுருக்கேன், கடைசியாக வேணும்னா போட்டுக்கலாம், சேர்த்துக்கலான்ட்டு. முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை இருந்தாலும் திராட்சை போடலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யை இதில் சேர்த்துடுறேன். அதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். வச்சு லைட்டாக கலரிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். இதை நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக இருக்கே என்னடா அது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது கொஞ்ச நாள் அப்படியே வச்சா கொஞ்சம் கெட்டிமாயிடும். ஏன்னா பாகு வச்சு பண்ணுறதுனால, கெட்டி பாகு வச்சு பண்ணுறதுனால சக்கரை பொங்கல் இது வந்து வீணாக போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நான் அடுப்பை அணைச்சிட்டுவேன். இறக்கிறதுக்கு முன்னாடி துளி உப்பு, ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் கையால் இப்படி சும்மா. ஏன்னா அந்த வெல்லத்தோட டேஸ்ட் வந்து நன்னா தூக்கலாக காமிக்கும். அதுக்காக இந்த உப்பு சேர்க்கறது. அவ்வளோதான் இந்த சக்கரை பொங்கலோட ரெசிபி. ஸோ சுட சுட சக்கரை பொங்கல், பார்த்தசாரதி கோவில் சக்கரை பொங்கல் ரெடி. நான் ஸ்பூனோட ரெடியாக இருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாரு. கோவில் சக்கரை பொங்கல் சியாட்டில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் ரெசிபி மாலா. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.